Hi guys. The Government of India September 22nd 2000 வந்து பார்த்தீங்கன்னா 25ல் ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற ஒரு டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அண்டு டிவி அண்டு மற்ற சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி 2.0s அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்தியாவில் பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்காக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ டாக்ஸேஷனும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு அப்படின்னா ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து பாரோவிங் பண்ணி தான் எம்பவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ டாக்ஸேஷனும் கம்மியாகும்போது இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் தான் அதிகரிக்கும் அண்டு பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு டிபேட்டை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து உங்களுக்கு எம்எஸ்எம்இ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், உங்களுக்கு தெரியும்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுக்கக்கூடியது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறது, டாக்ஸேஷனை பற்றி அதிகமாக வந்து ரோல் ப்ளே பண்ணுறது எல்லாமே எம்எஸ்எம்இலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறனால எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்குறாங்க.